நான் போய்க்கிறேன். நான் 4 மாசமா இங்க நின்னுட்டு இருக்கேன். டோக்கன் நம்பர் 1 நான் தான். சரி நீங்க போய் சொல்றேன். நீங்க ஒரு நாள் வேணும். அத்தா கைய நீட்டுப்பா. அத்தாவை பார்த்து உட்காரு. உன் பேரு விஷ்ணு. ஆமா அத்தா. உனக்கு வயசு 25. ஆமா அத்தா. பிசினஸ் ரொம்ப டல்லாய் போயிட்டு இருக்கு. ஆமா அத்தா. கவலைப்படாத, இந்த ஆத்தாவை தேடி வந்துட்டேல, உன் பிசினஸ் இனிமேல் ஓஹோன்னு போகும். ஐயோ நன்றி அத்தா, நன்றி அத்தா. போயிட்டு வா. தட்சணை வச்சுட்டு போ. ஜிபே பண்ணி விடுறா அத்தா. பண்ணி விடு. தள்ளி உட்கார்ற, ஆத்தால உரசிட்டு உட்கார்ற. கைய நீட்டடா. நீ படத்துல காமெடியனா நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, சரியா? கவலைப்படாத, இந்த மாதிரி அத்தா மனசு வச்சுட்டா உனக்கு மாரி செல்வராஜ் படத்திலேயே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். போய் வா மகனே. தட்சணையை வச்சுட்டு போடா. ஜிபே போட்டு விடு. எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, பார்த்து போய் சொல்லுங்க. நீ பேசுறதே எனக்கு கேட்கலப்பா, சத்தமா பேசு. அதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நல்ல இடம் பார்த்து போய் சொல்லுங்க. அதுக்குதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? உன் பேரு சரவணன், உன் பொண்டாட்டி பேரு கலைமதி, சரியா? கல்யாணம் ஆயிட்டு உன் பொண்ணுக்கு போன வாரம் தான் முருகன் கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ இன்னொரு பொண்ணு தேடி என்ன தேடி வர்ற? ஆத்தாவையே நீ சோதிக்கிற, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க அத்தா, உங்களுக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மன்னிச்சிருங்க அத்தா, வந்துடுறேன். தட்சணை வச்சுட்டு போடா. ஜிபே பண்ணிக்கிறேன் அத்தா. அதான் உட்காரவே முடியல, இவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேக்குது. டேய், ஆத்தாட்ட இப்படி எல்லாம் பேசாதடா. சரிங்க ஆத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்காதா? பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. சத்தமா பேசு மகனே. பண பிரச்சனை தான் ஐயா ஆத்தா பெருசா இருக்கு. கைய நிட்டுடா. உனக்கு பண பிரச்சனையா? போன மாசம் சிங்கப்பூர் மலேசியான்னு ஜாலியா சுத்திட்டு வந்துட்டு ஆத்தா கிட்ட போய் சொல்றல்ல, நீ கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போயிருவடா. ஆத்தா ரொம்ப நன்றி ஆத்தா, ரொம்ப நன்றி ஆத்தா. 1000 ரூபாய் போட்டு போடா. வாதாயி, நான் சோசியல் மீடியால பெரிய ஆளாகணும், என்னத்தா பண்ணலாம்? சொல்லுதா, நீ சொல்லுதா, உன்னை நம்பி வந்திருக்கேன். கைய நீட்டுதாயி, நீட்டு. சோசியல் மீடியால நீ எதுலமா வரணும்? டிக்டாக்ல. டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணி 5-6 வருஷம் ஆயிப்போச்சு மூதேவி. போ, இனிமேல் போடுற வீடியோஸ் ஃபுல்லா Facebookல போடு. ஓகே தா, வரேன். தட்சணை வச்சுட்டு போமா. ஜிபே பண்ணி விட்டுறதா? நானும் பக்கத்துல 25 வருஷமா கைரேகை பாக்குறேன். கைரேகைல என்னென்னமோ நான் படிச்சிருக்கேன். ஆனா உனக்கு வர இந்த பிசினஸும் பணமும் எனக்கு வரலையா ஆத்தா? எப்படி நீங்க இப்படி பண்றீங்க? எனக்கும் கூட்டம் வரணும் ஆத்தா. சொல்லுங்க ஆத்தா, எனக்கு புரியாது ஆத்தா. அந்த சீக்கிரம் எனக்கும் சொல்லுங்க ஆத்தா, நானும் கொஞ்சம் படம் பார்ப்பேன்ல. சொல்லேன்ப்பா. வணக்கம் ஆத்தா. வாங்க வாங்க, போன வாரம் நீங்க கூட்டம் அவங்களோட ஆத்தா சாதாரணத்துலப்பா 100 பேர் வராங்க டெய்லி, எனக்கு ஒருத்த கூட வர மாட்டேங்கிறான். ஆத்தா கிட்ட நான் பணம் போட்டு கொள்ள காசை கொடுத்து ஏமாந்து போயிட்டு அதை சரி நல்ல பண்றேன் இல்ல ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கு இதை இப்படி கண்டுபிடிக்கிறாங்க நான் சொல்லி தரேன். இருங்க போடக்கூடிய சாமி, நீங்களாச்சும் பாரம்பரிய முறைப்படி கைரேகை பாக்குறீங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய யாராவது வராங்க ரெக்கார்ட்ல Facebookல எடுத்துறாங்க. எடுத்து யார் எங்க போறா என்ன பண்றாங்கிற டீடைல் இதை பார்த்து சொல்லிட்டு இவ்வளவு நாள ஊரையும் உலகத்தையும் ஏமாத்தி இருக்காங்க, மக்களுக்கு ஏமாத்தி காசுக்குள்ள சம்பாதிச்சிருக்காங்க. இதுல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும் சாமி. இதை வச்சுதான் சாமி ஊரை ஏமாத்திக்கிறேன், எல்லா டீடைல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாமி. ஏய், உங்களை போலீஸ்ல போட்டு மாட்டி விட மாட்டேன், புத்தர விட மாட்டேன். நீங்க விடக்கூடாது சாமி.